இன்னைக்கு நம்ம வந்து சென்சஸ் நம்ம செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த எஸ்இ ஐடி நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்சஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய நாட்டில் இந்தியாவில் எடுப்பாங்க. 2011 எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2021 எடுக்க வேண்டியதை நம்ம அந்த டயத்தில் டியூ டு கொரோனானால நம்மளால் எடுக்க முடியல நம்மளுடைய நாட்டில். அதனால இப்போ 2027 எடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் ஜூலை 31, 2026 நீங்கள் பண்ணி முடிச்சா தான் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எனேபிள் இருக்கும். ஜூலை 31 அப்புறம் 1 ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா பண்ண முடியாது. ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30 வரைக்கும் உங்கள் வீடுகளுக்கு வந்து கணக்கெடுக்கிறதுக்கு அந்த சென்சஸ் அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வந்து இது நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்ம அசால்ட்டாக நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. மக்கள் தொகையோடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டோடைய அடிப்படை வளர்ச்சியை நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அதனால் உங்களுடைய கடமை இது வந்து எப்படி நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுடைய கடமையும், அதே மாதிரி சென்சஸ் அதிகாரிகளுக்கு உங்களுடைய உண்மையான தகவலை கொடுக்கறதும் உங்களுடைய உண்மையான ஒரு கடமைன்னு வச்சுக்கோங்க. சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 இந்த செல்ஃப் எனுமரேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைட்டில் போய் லாகின் பண்ணணும். அதாவது se.census.gov.in அப்படிங்கிற சைட்டுக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு. இதில் என்டர் கேப்சான் இருக்குது. அதில் கேப்சாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சு. வெல்கம் டு செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல். ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ரெண்டாவது நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு. உங்களுடைய பேர். ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு கரெக்ட்லி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர்ட் இட் கேனாட் பி சேஞ்ச்டு லேட்டர். ரேஷன் கார்டில் உங்களுடைய வீட்டின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யாருன்னு இருப்பாங்க. அவங்களுடைய பேரை கரெக்டாக கொடுத்து, இல்லை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து லேட்டரில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க நமக்கு. சரி, ஓகே கொடுத்துருவோம். இல்லை ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யார் இருக்காங்களோ அவங்களுடைய பேரை நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ் கேட்குது. ஃபஸ்ட்டு என்ன டைம் செலக்ட் பண்ணுறீங்களோ நம்ம இங்கிலீஷை செலக்ட் பண்ணுவோம். ஓடிபி வந்துடுது. கரெக்டாக உங்களோட லொக்கேஷனை வந்து கரெக்டாக மார்க் பண்ண சொல்லுது. டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருவோம். பின்கோடு வந்து கொடுத்தாச்சு. லொக்கேஷன் வந்து கேட்குது. எந்த இடம் நம்ம வீடு எங்கே இருக்கோ அதோடைய லொக்கேஷன் நம்ம வந்து கரெக்டாக மேப் பண்ணணும். லொக்கேஷன் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ப்ளீஸ் ட்ராக் தி மார்க்கர் டு யுவர் ஹவுஸ் ஆன் தி மேப். நம்மளுடைய ஹவுஸ் இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக மேப் பண்ணணும். இந்த இருக்குது நம்மளுடைய வீட்டுக்கு போகிற வழி இந்த இருக்குது. நம்மளுடைய லொக்கேஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட வீட்டோட லொக்கேஷனு. ஓகேவா? இப்போ கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துருவோம். கொடுத்துருக்கோம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இல்லை என்ன சொன்னால் கன்ஃபார்ம் லொக்கேஷன் தமிழ்நாடு. ஓகே, அதாவது லாங்கிடியூடு லேட்டிடியூடு கரெக்டாக வந்து மேப் பண்ணணும். கொடுத்ததுக்கப்புறம் ப்ளீஸ் கன்ஃபார்ம் த லொக்கேஷன். இன் கேஸ் ராங் லொக்கேஷன் யுவர் எஸ்சி டேட்டா வில் நாட் ஃபெச் டு தி எனுமரேட்டர். நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகாதுன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் ஃப்ளோர் சென்சஸ் ஹவுஸ். நம்ம வந்து எப்படி வீடு வந்து எந்த மாதிரி இதில் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடு வந்து அதாவது மெட்டீரியல் ஆஃப் ஃப்ளோர் நம்ம வந்து எந்த மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்தி நம்மளோட ஃப்ளோர் கட்டியிருக்கோம். மட்டா இல்லை பேம்புவா வெறும் சிமெண்ட் வச்சு பண்ணியிருக்கோமா, எப்படி சிமெண்ட் வச்சு அதாவது பண்ணியிருப்பாங்க ஃப்ளோரா டைலா. அடுத்து ப்ரிடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் வால் ஆஃப் சென்சஸ். வால் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது செவுரு வந்து எந்த பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். வுட்டா இல்லைனா பிளாஸ்டிக்கா பேம்புவா. எல்லாரும் மேக்ஸிமம் வந்து காங்கிரீட் தான் போட்டிருக்கோம். ஸோ காங்கிரீட். மெட்டீரியல் ஆஃப் ரூஃப். மேலே வந்து ரூஃப் வந்து எந்த மாதிரி போட்டிருக்கோம். பிளாஸ்டிக்கா, ஹேண்ட்மேட் டைல்ஸா, இல்லை வந்து ஸ்டோனா, இல்லைனா காங்கிரீட் தான் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இல்லைங்க காங்கிரீட். கண்டிஷன் ஆஃப் தி சென்சஸ் ஹவுஸ். ஓகே, நம்ம குட் டே கொடுத்துக்குவோம். நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீடோட கண்டிஷன் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா வாண்ட் டு கண்டினியூ. எஸ் கொடுத்தாச்சு. லொகேஷன் டீடைல் கொடுத்தாச்சு. அடுத்து சென்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நார்மலி ரெசிடிங் இன் திஸ் ஹவுஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அதாவது மொத்த எண்ணிக்கையும் கேட்குறாங்க. மொத்தம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் நார்மலி ரெசிடிங் இன் திஸ் ஹவுஸ். எத்தனை பேர் நார்மலாக தங்கியிருக்கோம். அடுத்து வந்து செக்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அதாவது இந்த ஹெட் அவங்க வந்து ஹெட்டு கூடிய இது பாலினம் என்னன்னு கேட்குறாங்க. மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க. நம்ம கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹெட் வந்து எஸ்சி/எஸ்டி கேட்டகரிகளுக்கு வருவா. அதனால இருந்தால் இது கொடுத்துக்கோங்க எஸ்சி/எஸ்டி, இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துக்கணும். ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். நம்ம வந்து ஓன் ஹவுஸில் இருக்கோமா இல்லை ரெண்டட்ல இல்லை ஓன் ஹவுஸில் நம்ம தங்கியிருக்கணும். ஓன் ஹவுஸ். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டட் பட் ஹேஸ் ஓன் ஹவுஸ் எல்ஸ்வேர். நான் ரெண்டட்ல தான் இருக்கேன், ஆனால் வந்து என்கிட்ட வந்து சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது கொடுக்கணும். மூணாவது வந்து ரெண்டட்ல தான் இருக்கேன், என்கிட்ட வந்து நம்பர் ஆஃப் லிவிங் ரூம்ஸ். அதாவது டுவெல்லிங் ரூம்ஸ்னால் நம்ம தங்குற மாதிரி இருக்கக்கூடிய அறைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ 2 பிஹெச்கே பண்ணும்போது 2 பிஹெச்கே கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மேரிட் கப்பிள்ஸ் லிவிங் இன் திஸ் ஹவுஸ். எத்தனை பேர் வந்து கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், எங்கேருந்து குடிக்கிற தண்ணி நம்ம வாங்குறோம், அதாவது டேப் வாட்டரா இல்லாட்டினா வந்து கிணறா, ஹேண்ட் பம்பா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கா, ரிவரா, இந்த மாதிரி பேக்கடா, அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பேக்கட் அவைலபிலிட்டி எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, வித் ப்ரெமிசஸ்ல இருந்தா இல்லைனா நியர் ப்ரெமிசஸ் இருந்தா, இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து வித்தின் ப்ரெமிசஸ் நம்மளோட வீட்டு பக்கத்தில் தண்ணி வருதா இல்லைன்னா வெளியே நம்ம வெளியே வாங்குறோம். அவை மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டிங், நம்ம வந்து லைட்டிங் வந்து எந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோமா இல்லைனா மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுறோமா இல்லை சோலாரா இல்லை எனி அதர் திங்ஸா, லைட்டே இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம அக்சஸ் டு லெட்டிங், ஓகேவா. நம்ம வந்து கழிவறை எந்த மாதிரி அப்படின்ட்டு கேட்குறாங்க, பொதுவானதா இல்லைனா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு யூஸ் ஒன்லி, நம்ம வந்து நம்ம மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறோமா இல்லைனா ஷேர்டு வித் அதர் ஹவுஸ் ஹோல்டு, மற்றவங்களாம் பப்ளிக் டாய்லெட் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், இல்லைனா வெளியே போய் பண்ணுறோமா அந்த மாதிரி, இல்லைனா பப்ளிக் நம்ம வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மட்டும் தான் தனியாக யூஸ் பண்ணுறோம். டைப் ஆஃப் லெட்டின் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க, அதாவது ஃப்ளஷ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இதை தான் ஃப்ளஷ்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ட்வின் பிட் லெட்டின், அதாவது ரெட்டை குழி, 2 குழி இருக்கும், அதை தான் 2 குழி வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில, அதெல்லாம் அப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணுறோமா இல்லை சிங்கிள் பிட் லெட்டின் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு இப்போலாம் வீடுகளில் வந்து எல்லாருமே வந்து சிங்கிள் பிட் தான் யூஸ், அதுக்கு வந்து வென்டிலேட்டட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற, வென்டிலேட்டர்னா அந்த துர்நாற்றம் வெளியே போகிறதுக்காக ஒரு சில அந்த இதெல்லாம் விட்டுருக்கோமா சொல்லி கேட்குறாங்க. வித்தே கொடுத்துருவோம். அடுத்து வந்து வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட் கனெக்டட், எதில் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து எதில் போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளோஸ்டு இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கா இல்லைன்னா ட்ரைனேஜில் போதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேஸ்ட் வாட்டரை வந்து எதில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்க வெளியே தான் நம்ம வந்து விட்டுருக்கோம். பாத்திங் ஃபெசிலிட்டி அவைலபிள் வித் ப்ரெமிசஸ், குளிக்கிற ரூம் இருக்காங்க இருக்குது, என்க்ளோசர் வித்தவுட் ரூம், பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் அவைலபிலிட்டி ஆஃப் கிச்சன், எல்பிஜி பிஎன்ஜி கனெக்ஷன் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், குக்கிங் கிச்சனுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், எல்பிஜி யூஸ் பண்ணுறோமா இல்லைனா குக்கிங் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளியே வச்சு யூஸ் பண்ணுறோமா உள்ள வச்சு யூஸ் பண்ணுறோமா சொல்லி கேட்காங்க. நம்ம வந்து குக்கிங் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. மெயின் ஃபியூவல் யூஸ்டு ஃபார் குக்கிங், எந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது ஃபியூவல் ஒரு சிலர் வந்து விறகு வச்சு பயன்படுத்துவாங்க, இல்லைனா மண்ணெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, எல்பிஜி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி வச்சு யூஸ் பண்ணுவாங்க, சோலார் வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஓகே. அடுத்து வந்து ரேடியோ, நம்ம வந்து டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிறது, நம்ம வீட்டில் வந்து மொபைல் ஃபோனில் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால் ஆன் மொபைல் ஃபோன்ஸ். டெலிவிஷன் நம்ம வீட்டில் வந்து தூர்தர்ஷன் ஃப்ரீதர்ஷன் இருக்கா, எப்படி இருக்குது, கேபிள் கனெக்ஷன் ஆன்லைன் எனி அதரா, டிவியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனி அதர் கேபிள் கனெக்ஷன் போட்டுக்கணும். அக்சஸ் டு லேப்டாப்பா, கம்ப்யூட்டர், மொபைல், ஸ்மார்ட் ஃபோனு ஆன் எதர் டிவைஸ், நம்ம வந்து லேப்டாப் வச்சிருக்கோம், லேப்டாப் வந்து கம்ப்யூட்டர் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கலாம். டெலிஃபோன் அண்டு மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் ஒன்லி, மொபைல் ஒன்லி, அதர் பேசிக் போத் ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஒன்லி யூஸ், பைசைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் இருக்காங்க. பைசைக்கிள் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் நம்ம வச்சிருக்கோம். போத் ரெண்டு கார் ஜீப் வச்சிருக்கோம். எஸ் வச்சிருக்கோம். மெயின் செரியல் கன்சியூம்ட் இன் த ஹவுஸ், நம்ம வந்து அதிகமாக வந்து செரியல்ஸ், அதாவது தானியங்கள், எந்த தானியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து நம்ம முதல்ல நம்பர் கொடுத்தோம்னா நம்ம லொக்கேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, சென்சஸ், ஹவுஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்த எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு சம்மரியாக வந்துருச்சு, ஃபுல்லாகவே சம்மரியாக வந்துருச்சு. கொடுத்துட்டு ஃபைல் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை சேவ் பண்ணிவிட்டு வீட்டில் யாராவது கேட்டுட்டு போகணும், டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சேவ் பண்ணி டிராஃப்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். நமக்கு இந்த எஸ்சிஐடி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய எஸ்சிஐடி. இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். உங்களுடைய மெயிலுக்கும் வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பரவாயில்ல. மெயிலையும் போய் செக் பண்ணி பார்த்துரும். வந்துருச்சு. செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீஷன் வந்துருச்சு. நம்பர் போட்டு வந்துருச்சு. அந்த 12 டிஜிட் நம்பர் வந்து நம்ம ஜென்ரேட் ஆயிருச்சு. அதனால இதில் நீங்கள் இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 1855 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கால் பண்ணியும் கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.